ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஆயுதம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். இந்த கதையை கேளுங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஒரு ஊரில் பாலான்னு ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் பக்கத்து வீட்டுக்கு ராமுன்னு ஒரு பையன் குடி வந்தான். நம்ம பாலாவுக்கு என்னமோ ராமுவை பார்த்த முதல் நாளில் இருந்தே பிடிக்கல. அவன் மேலே பொறாமையாகவும் வந்துச்சு. அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும்னு பிளான் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு ஒரு ஐடியாவும் கிடச்சிது. பாலா ராமுவை பற்றி தப்பாக நிறைய ரூமர்ஸை ஊரெல்லாம் பரப்பி வச்சான். ராமு ரொம்ப கெட்டவன், பொறுக்கி, ஊதாரி, அது இதுன்னு மனசாட்சியே இல்லாமல் வாய்க்கு வந்ததை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தான். அது ஊரெல்லாம் பரவவும் ராமு மேலே எல்லாருக்குமே கெட்ட அபிப்பிராயம் வந்துச்சு. அதோட விளைவா அந்த ஏரியா போலீஸ்காரங்களும் ராமுவை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் ராமுவை சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சிடறாங்க. பாலாவுக்கு சந்தோஷம் தாங்கல. தான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆனதை நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சான். அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராமு கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு போலீஸ்காரங்க தீவிரமா விசாரணையில இறங்குனாங்க. விசாரணையோட முடிவுல தான் தெரிஞ்சது ராமு ரொம்ப அப்பாவின்னு. அப்புறம் மறுநாள் காலையில ராமுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு வர்ற வழியில எல்லாம் ராமுவுக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. எல்லாரும் ராமுவை ஒதுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு தப்பும் செய்யாத தனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை நினைச்சு ராமு மனசளவுல கஷ்டப்பட்டான். இதுக்கெல்லாம் காரணமான அந்த பாலாவுக்கு சட்டப்படி தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். உடனே அவன் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணான். ஹியரிங் அன்னைக்கு ஜட்ஜு பாலா கிட்ட ஏன் அவன் மேல இப்படி ஒரு காசிப்பை பரப்புனேன்னு கேட்டாரு. அதுக்கு பாலா, அதெல்லாம் சும்மா வெறும் வாய் வார்த்தைகள் தான் சார், அதனால யாருக்குமே எந்த கெடுதலும் இல்லை, யாரையும் அது காயப்படுத்தவும் இல்லைன்னு ரொம்ப கேஷுவலா சொன்னான். அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு பாடம் புகட்டணும்னு நம்ம ஜட்ஜ் முடிவு பண்ணாரு. அவர் பாலா கிட்ட அவனை பத்தி நீ என்னவெல்லாம் சொன்னியோ அதையெல்லாம் குட்டி பேப்பர்ல எழுதிட்டு வான்னு சொன்னாரு. பாலா உடனே ஜட்ஜ் சொன்ன மாதிரியே பண்ணான். அதுக்கு ஜட்ஜ் அவனை பார்த்து, இப்போ இந்த குட்டி குட்டி பேப்பரை எல்லாம் உன் வீட்டுக்கு போற வழியில எல்லாம் போட்டுக்கிட்டே போ, நாளைக்கு வந்து என்ன பாருன்னு அனுப்பி வச்சாரு. பாலாவும் அவர் சொன்னதை அப்படியே செஞ்சான். மறுநாள் காலையில அவன் வந்து ஜட்ஜை பார்த்தப்போ அவர் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அதை கேட்ட பாலா ஷாக் ஆயிட்டான். அவர் கொடுத்த டாஸ்க் இதுதான்: நேத்து நீ ஊரெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போன அந்த குட்டி குட்டி பேப்பரை எல்லாம் இப்போ போய் சேகரிச்சு எடுத்துட்டு வான்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பாலா, அது எப்படி சார் முடியும்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்நேரம் காத்தடிச்சு எந்த பேப்பர் எங்க போச்சுன்னு கடவுளால கூட கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்னைய போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றீங்களேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஜட்ஜ் பொறுமையா சிரிச்சுக்கிட்டே, நீ பண்ணி இருக்கிற தப்போட சீரியஸ்னஸ் பத்தி இப்போ உனக்கு தெரியுதா? காத்தோட காணாம போன அந்த பேப்பர் மாதிரி தான் ஒருத்தரை பத்தி நாம பேசுற தவறான வார்த்தைகளும். அதை திரும்ப சேகரிச்சு சரி பண்றதுங்கிறது நடக்காத காரியம். அது அவங்க உடலை காயப்படுத்தலைனாலும் மனசை பயங்கரமா காயப்படுத்திடும். இனியாவது இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடக்கிற வழியை பாருன்னு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சாரு. பாலாவும் தன்னோட தப்பை உணர்ந்துக்கிட்டு ராமு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். நமக்கு பிடிக்காதவங்களை பத்தி தப்பா பேசுற மாதிரி ஈஸியான விஷயம் வேற எதுவுமே இல்லைங்க. ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி அதே விஷயத்த நமக்கு இன்னொருத்தங்க பண்ணாங்கன்னா நம்ம நிலை என்ன ஆகும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் கத்தியோ துப்பாக்கியோ கிடையாது, 4 இன்ச் உள்ள நம்ம நாக்கு தான். கத்தியால ஏற்பட்ட உடல் காயத்தை கூட சரி பண்ணிடலாம், ஆனா நாக்கால ஏற்பட்ட மனக்காயத்தை சரி பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நாக்கால ஒருத்தரை பத்தி நாம நெகட்டிவா பேசிட்டோம்னா நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி உருவாக ஆரம்பிச்சிடும். அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு தான் கேடு. அதே ஒருத்தரை பத்தி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசி பாருங்களேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். வார்த்தைகளை ஆக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், அழிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். நாம ஆக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். சந்தோஷமா இருப்போம். உன் வாழ்க்கை உன் கையில்.